இப்ப புரிஞ்சுத இதுதான் நடக்கும்னு நான் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்மளை விட எவ்வளவு பெரிய யானைக்கு இந்த நிலைமைன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க ஏதோ தெரியாம சறுக்கி விழுந்துட்டாங்க, அதையே பெருசுப்படுத்துற. நாங்க ஒண்ணு சறுக்கி விழல, இவ சொல்றதெல்லாம் உண்மை. அப்படியா? பாத்தீங்களா, இப்போ நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். ஆமா, அவ சொல்றதெல்லாம் பொய். அந்த மாதிரி எது நடக்கா நீங்க தானே கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. என்ன மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உண்மை புரிஞ்சது. பனி கரைஞ்சி இந்த இடமே வெள்ளத்தால அடிக்கப்பட போகுது. அவர் சொல்றது 100% உண்மை. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. கண்ணை திறந்து பாருங்க, உங்களை சுத்தி பனி இருக்கு. இந்த பனியில கரைஞ்சா என்ன ஆகும்? யாரும் தப்பிக்கவே முடியாது. இப்போ நம்ம என்ன பண்றது? ஒரே ஒரு வழி இருக்கு. இந்த பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் போங்க. அங்க ஒரு கப்பல் இருக்கு, அதுதான் உங்களை காப்பாத்து. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உடனடியா புறப்படணும். பனி உரு